ராஜேஸ்வரி வணக்கம். சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னை விடுவிக்க கோரி 3வது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தாக்கலின் போது வாத பிரதிவாதங்கள் அனைத்து முன்வைக்கப்பட்டது. முதலாவதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது அந்த மருத்துவ ரீதியான காரணங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 180 நாட்களுக்கு மேலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார் என்றும் போதுமான அளவுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடன் விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் அவர் எங்கும் வெளியில் தப்பிச் செல்ல மாட்டார், அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், அவர் தொடர்ந்து இருதய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தால் அவரை விடுவிக்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த ஜாமீன் கோரி மனு என்பது 3வது முறையாக தாக்கல் செய்யப்பட்டது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில். இந்நிலையில் இந்த ஜாமீன் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் நீண்ட நாட்களாக அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. அதற்கு பிறகு நீதிபதி அள்ளி காட்டமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு தொடர வேண்டும், கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். அதற்கு பிறகு நேற்றைய தினத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுவது போல அவர் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை, அமலாக்கத்துறை தரப்பில் கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் அவர் சரியாக விளக்கம் கொடுக்கவில்லை என்றும், தொடர்ந்து அவர் மருத்துவ ரீதியான உடல்நல பிரச்சனையில் மட்டும் முன்னிறுத்தி வருகிறார் என்றும், எந்த ஒரு கேள்விக்கும் ஒரு சரியான விளக்கம் கொடுக்கவில்லை. குறிப்பாக அவர் 183 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாக கூறுகிறார். அதுவே முதற்கட்டமாக தவறு என்றும். என்றால் அவர் 183 நாட்கள் என்று கூறுவது அதிகமான நாட்கள் அவர் மருத்துவமனை, அதாவது தனியார் மருத்துவமனை, அதே போன்று சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இப்படியாக இந்த வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது 12ஆம் தேதி வழங்கப்படும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி தெரிவித்திருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.